ஏய் நிலா, ஒரு நிமிஷம் நில்லு. இப்ப நான் போய் அவகிட்ட எப்படி பேசுறது நிலா? நீங்க பேச வேணாம் பீம்பாய். நீங்க அவங்க யாருன்னு ஆளை மட்டும் காட்டுங்க, நான் பேசிக்கிறேன். நிலா, நீ பேசினா அவ கேப்பாளா? கேட்பாங்களான்னு தெரியாது, ஆனா நான் பாப்பா தானே, என்கிட்ட அவங்க கோவப்பட மாட்டாங்கல்ல. அதுவும் கரெக்ட் தான். நீ பேச தெரியாம ஏதாவது பேசி பிரச்சனை ஆயிடக்கூடாதுல்ல. பீம்பாய், உங்களையும் உங்க வைஃபையும் சேர்த்து வைக்க தான் நான் வந்திருக்கேன். டோன்ட் வரி. இந்த நிலா எடுத்த காரியம் எல்லாமே சக்சஸ் தான், நோ ஃபெயிலியர். நான் பாத்துக்கிறேன், வாங்க. எனக்கு அதான் தோணுது. சரி வா போலாம், கடவுள் தான் காப்பாத்தணும், வா. அப்பா, நிலா எங்கப்பா? இன்னும் வரல அவ? வந்துருவாமா, பொறுமையா இரு. சரி, நாங்க வரோம். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க. சரிங்க. சரிம்மா, அப்ப போறோம், வரங்க. எங்க அவ? என்ன பீம்பாய்? அவ இங்கதான் நிலா இருந்தா, எங்க போனான்னு தெரியலையே. பூஜை முடிஞ்சிருச்சு, எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. அவங்களும் போயிருப்பாங்களா? தெரியலையே. நீ வா, சீக்கிரம் போய் தேடி பார்க்கலாம். ஏங்க, சஞ்சயும் நிலாவும் எங்க போனாங்கன்னே தெரியலையே. இங்க எங்கேயாவது தான் இருப்பாங்க. நிலாவோட அம்மாவை பார்க்கணும்னு சொன்னீங்கல்லம்மா, கூட்டிட்டு வர போயிருப்பாங்க. அக்கா, யார் அந்த நிலாவோட அம்மா? இவ்ளோ பில்டப்பா இருக்கு. யாருமே பார்த்ததில்ல, இனிமே தான் பார்க்கணும். அவங்களா? சச்சா, அவங்க இல்ல. வா வா வா, நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். அத்தை, என்னம்மா ஸ்னேகா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சொல்லு. என்ன விஷயமா பேசணும்? நிரஞ்சனாவுக்கு வரன் பாக்குற விஷயமா. அத பத்தி என்னம்மா பேசணும்? ஓ, நம்ம சொந்தத்துல ஏதோ மாப்பிள்ளை பாத்திருக்காங்களா? நான் ஏதாவது பேசணுமா? அது சஞ்சய் வரட்டும் சொல்றேன். நிரஞ்சனாவுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கும் சஞ்சய் இங்க வர்றதுக்கு என்னம்மா சம்பந்தம்? அது சம்பந்தம் இருக்கு மாமா. இந்த விஷயத்த எல்லாரும் வச்சுக்கிட்டு சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய், சஞ்சய் எங்க இருக்கான்னு பார்த்து அவனை கூட்டிட்டு வா. சரிம்மா. ஓ, என்னம்மா நீ மட்டும் வர? அப்பா, நிலா அங்க இல்லையா? இங்கேயும் இல்லப்பா. இல்லையம்மா. வாங்க அந்த பக்கமா பார்க்கலாம். வாமா. இவங்களா? இல்ல இல்ல, எங்க போனா? இவங்களா? இல்ல நிலா, இங்கதான் இருந்தா, எங்க போனான்னு தெரியலையே. சரி வாங்க, அந்த பக்கமா போய் பார்க்கலாம். சரி வா, வா போலாம்.
சஞ்சய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? எங்கெல்லாம் தேடுறது உங்களை? இல்லடா அது வந்து நாங்க சரி வா, அம்மா கூப்பிடுறாங்க. சீக்கிரம் வா. நிலா வா போயிட்டு வந்து தேடுவோம். சொல்லுங்கம்மா. ஒண்ணு இல்லடா, ஓ அண்ணிதான் நிரஞ்சனாவுக்கு பாத்திருக்கிற வரனை பத்தி ஏதோ சொல்லணும்னு எல்லாரையும் வர சொன்னா. நிரஞ்சனாவுக்கு பார்த்திருக்கிற மாப்பிளைய பத்தி என்கிட்ட ஏன் சொல்லணும்? ஏதாவது நம்ம ஃபேமிலிக்கு தெரிஞ்ச பையனை பார்த்திருக்கீங்களா நீ? அது என்ன நிரஞ்சனா, நான் பார்த்து ஓகே சொன்னாதான் நீ மாப்பிளைய ஓகே பண்ணுவியா என்ன? என்ன நீ அமைதியா இருக்கீங்க? அவ யாரையும் லவ் பண்றாளா என்ன? டேய் சும்மா இருடா. ஒரு நல்ல நாள்ல நல்ல விஷயம் பேசணும்னு வந்திருக்காங்க, நீ வேற. அண்ணன் என்ன விஷயம்னு சொல்லுங்க. அம்மா சினேகா சொல்லுமா. இத பத்தி பேசுறதுக்காக தான் நான் தங்கச்சியும் பெரியப்பாவும் கோவிலுக்கு வர சொன்னது. சரி சொல்லு. பெரியப்பா அதை எடுத்துட்டு வாங்க. இதோ எடுத்துட்டு வரேம்மா. ரெண்டு பேரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க சம்பந்தி. வாங்க. அது அத்தை, நம்ம சஞ்சய்க்கு நிரஞ்சனாவை கட்டி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். சஞ்சய மாப்பிள்ளை கேக்குதான் பெரியப்பா வந்திருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க அத்தை? ஆமா சம்பந்தி அம்மா, உங்க பையனுக்கும் மருமகளுக்கும் டைவர்ஸ் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். எப்படியும் அவருக்கு அடுத்த கல்யாணம் பண்ண போறீங்க, பொண்ணு பாப்பீங்களா? அது ஏன் பொண்ணா இருக்க கூடாது? என் பொண்ணு உங்க பையனுக்கு இரண்டாம் தரமா வர்றதில்ல, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. சஞ்சய் தம்பியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்க குடும்பத்துக்கு என் பொண்ணு வாழ வர்றது அவ செஞ்ச புண்ணியமா தான் இருக்கும். அவளுக்கும் சம்மதம் தான் அத்தை. நீலா எங்க போயிருப்பா? எங்கேயும் காணோம். சுமங்கலி பூஜையில தந்த தாம்பூலம் தவறுறது நல்ல சகுனம் இல்ல. தாலிய பத்திரமா காப்பாத்திக்கோங்கம்மா. வாங்கிக்கம்மா. அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ மனசை போட்டு குழப்பிக்காத. மாமா
உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா இதை விட ஒரு நல்ல ஏங்க சந்தர்ப்பம். என்ன பேசிட்டு இருக்கீங்க? சஞ்சய், நான் பேசிக்கிறேன். அண்ணன், என்ன முடிவுது? சஞ்சய்க்கு வேற பொண்ணு பாக்குறோன்னு உங்களுக்கு யார் சொன்னா? இல்ல சம்பந்தி அம்மா, கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்ன ஸ்னேகா, இதெல்லாம் உன் வேலைதானா? இல்லத்த, பெரியப்பா தான். என்ன அவங்கதான்? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நாம இந்த சுமங்கலி பூஜையை எதுக்கு பண்றோம்? என் மருமக திரும்ப வந்து சஞ்சய் கூட சேர்ந்து வாழணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பூஜையில அவனுக்கு வேற ஒரு பொண்ணை கட்டி வைக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு இதெல்லாம் தெரியாதா? அண்ணி, நான் அவளை மறந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட வாழ்வேன்னு எப்படி உங்களால நம்ப முடிச்சது? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இன்னைக்கு தான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். அதை கெடுத்துட்டீங்க. சரி விடுறா. அப்பா இல்லப்பா, கூடவே இருக்காங்க. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலாம் எப்படி? இதுக்குதான் எனக்கு தெரியாம ரகசியமா போன் பேசிட்டு இருந்தியா நீ? எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா அப்பவே நான் தடுத்திருப்பேன். இப்ப இவங்கள வேற இங்க வர வச்சு அசிங்கப்படுத்திருக்க. நான் ஒன்னும் அவசரப்பட்டு இந்த முடிவு எடுக்கல. நல்லா நிதானமா யோசிச்சுதான் நான் இதை பண்ணேன். ஓ, நீ தனியா முடிவெடுக்கிற அளவுக்கு வந்துட்டியா? அத்தை, சஞ்சய் வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். எனக்கு அது குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஓ அப்படியாமா? நீங்க நம்பலனாலும் அதான் மாமா உண்மை. ஓ, நானும் தினம் அவங்க சேர்ந்துருவாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா அவ வீட்டுக்கு வந்து டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறம் அந்த நம்பிக்கை சுத்தமா போச்சு. அவதான் இந்த ஜென்மத்துல சஞ்சய் கூட வாழ மாட்டேன்னு முடிவாவே சொல்லிட்டாளே. அதுக்கப்புறமும் அவளுக்காக வெயிட் பண்ணி சஞ்சய் வாழ்க்கைய அழிச்சுக்கணுமா? அத பத்தி வருத்தப்பட வேண்டியது நான் தான். ஏன் அத்தை, நான் வருத்தப்படக்கூடாதா? நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. சஞ்சய் என்னோட குழந்தை தானே. அவரோட வாழ்க்கைய பத்தி நான் யோசிக்கவே கூடாதா? அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா? இருக்கு. ஆனா அவ கூட அவனை சேர்த்து வைக்கிறத பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். இப்படி வேற கல்யாணம் பண்றத பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது. இத செய்யறதா இருந்தா நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இத செஞ்சிருப்பேன். குடும்பத்தோட ஏன் இத்தனை வருஷம் காத்திருக்கணும்? சம்பந்தியம்மா, நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். உங்க மேல எந்த தப்பும் இல்ல. ஸ்னேகா உங்களுக்கு இப்படி ஒரு வாக்கு கொடுத்து இங்க வர வச்சது ரொம்ப தப்பு. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன சம்பந்தியம்மா நீங்க இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? இல்லனா இந்த ஜென்மத்துல என் வீட்டோட 2வது மருமகனா அது அவ மட்டும்தான். அவ இருந்த இடத்துல என்னால வேற யாரையுமே வச்சு பார்க்க முடியாது. என் பையனும் அப்படிதான். அதனால இந்த எண்ணத்தை இதோட விட்டுருங்க. நிரஞ்சனாவுக்கு நானே ஒரு நல்ல வரனா பாக்குறேன். அவ அங்க போய் சந்தோஷமா வாழட்டும். இது வேண்டாம். ஏன் அத்தை, என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? என்னால மாமாவை நல்லா பாத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அத்தை? நிரஞ்சனா, என்னம்மா பேசுற நீ? நான் தான் தெளிவா சொல்றேனே, சஞ்சய்க்கு இன்னொரு கல்யாணம் அப்படிங்கிற பேச்சுக்கே இங்க இடம் இல்லம்மா. ஸ்னேகா, எல்லாம் உன்னால வந்தது. அவ மனசுல ஆசையை வளர்த்திருக்க நீ. ஒரு தப்ப சரி பண்றதுக்கு பல தப்பு செஞ்சுட்டு இருக்க. நிரஞ்சனா, உனக்கு நல்ல லைஃப் அமையும். அண்ணி ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க. இது நடக்காது. இனி இதை பத்தி யோசிக்காத. பாப்பா, நேரமாச்சு. அம்மா தேடுவாங்க. மாமா போலாம். நான் பீம்பாய் கிட்ட சொல்லிட்டு வரேன். அவங்க வேற பிரச்சனையில இருக்காங்க பாப்பா. தொந்தரவு பண்ண வேணாம். ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். வாமா வா.
அம்மா அங்க நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது இல்லனா? புரியுது சம்பந்தி அம்மா. சஞ்சய், இதெல்லாம் விடு. அவங்க ஏதோ விஷயம் தெரியாம கேட்டுட்டாங்க. இத பாருங்க, இனி எந்த சூழ்நிலையிலயும் சரி எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. என் லைஃப்ல வித்யா மட்டும்தான். அவளுக்காக இன்னும் எத்தனை வருஷம் வேணாலும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். டேய், அவ்வளோ வருஷம் ஆகாதுடா. டைவர்ஸ் கோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வித்யா உன்னை தேடி வந்துருவா பாரு. பாத்தியா, கோயில் மணியே அடிக்குது. நல்ல சகுனம். உங்க வாய் முகூர்த்தம் சொன்னது நடக்கணும். இதோ வரா பாருமா பெரிய மனுஷி. எங்கம்மா போன? எங்க போன? மேடம், நாங்க அந்த பூஜையில விது, நாங்க உங்களை தேடி தான் அந்த பக்கம் போயிருந்தோம். அப்படியே பீம் பாய் பார்த்தோமா, அதான் பூஜை நடக்கிற இடத்துக்கு போயிட்டோம். நானும் பூஜையில தானே இருந்தேன். அதான் மேடம், நீங்க வேற பூஜைக்கு போயிட்டீங்க. பாப்பாவும் நானும் பீம்பாய் கூட இருந்தோம். ஆமா. உனக்கு யார் இந்த தாம்பூலத்தை கொடுத்தது? பீம் பாயோட அம்மா தான் கொடுத்தாங்க. நாம போனதுக்கு அப்புறம் கொடுத்துருப்பாங்கம்மா. உனக்கு யாருமா கொடுத்தது? எனக்கும் அவங்க தான் கொடுத்தாங்க. அப்ப பாத்துட்டீங்களா? பாத்துட்டோம். ஆனா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. டிரைவர் அங்கிள், நாம இவங்களை தேடி சுத்திட்டு இருந்தா அவங்க தனியா மீட் பண்ணிருக்காங்க. யார பார்த்தாங்க? ஒண்ணுமே புரியலையே. அப்ப நீங்க பீம் பாய் பாத்தீங்களா? அவரை தவிர எல்லாருமே பாத்துட்டோம். அவர் எங்க போனாரு? உன்னை தேடிதான் விது சுத்தணும். சரி இரு விது, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். இரு. ஆல்ரெடி உன்னை தேடி கோயில 4 வாட்டி சுத்திட்டோம். இதுக்கு மேலாம் தேட முடியாது. அம்மாவுக்கு கால் வலிக்குதுடா. நாங்க இங்கே இருக்கோம். நீ போய் உன் பீம் பாய்க்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லு. இதுவும் நல்ல ஐடியா தான். அங்கிள் ஃபோன் கொடுங்க. தரமா? இந்தாமா. குடுமா. இந்தாங்க. நிலா ஃபோன் பண்றா. இங்க தானே இருந்தா. ஹலோ நிலா, எங்க இருக்க? நான் கோவிலுக்குள்ள தான் இருக்கேன் பீம் பாய். நீ இங்க தானே நின்னுட்டு இருந்த. அதுக்குள்ள நீ எங்க போன? நாங்க துலாபாரம் பக்கத்துல இருக்கோம் பீம் பாய். நீங்க இங்க வாங்க, என் அம்மா உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. உன் அம்மாவை பாத்துட்டியா? பாத்துட்டேன், சீக்கிரம் வாங்க. சரி ஓகே, நீங்க அங்கேயே நில்லுங்க, நான் இதோ வரேன். அண்ணி, இனி இத பத்தி பேச வேண்டாம், புரியுதா? டேய், எங்கடா போற? நான் போய் நிலாவோட அம்மாவை கூட்டிட்டு வரேன்பா. வித்யாம்மா, நீங்க எங்கே இருங்க, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். இதா எப்படிப்பா, நான் வந்துடுறேன். இங்கே இருக்கணும். மொத்த குடும்பமும் இங்க இருக்கு. வித்யாவை நிலாவை கூட பாத்துட்டாங்கன்னா வித்யாவுக்கு குழந்தை இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருமே. என்ன பண்றது?